ஓம் சாந்தி. 12/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு சேவை செய்வதற்கான ஆர்வம் பொங்கி வர வேண்டும். ஞானம் மற்றும் தந்தையின் நினைவு இருந்தால் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். சேவையை அதிகப்படுத்துங்கள். கேள்வி: சேவையில் ஆர்வம் வராததற்கான காரணம் என்ன? எந்த ஒரு தடையின் காரணத்தினால் ஆர்வம் வருவதில்லை? பதில்: அனைத்திலும் மிகப்பெரிய தடை என்னவென்றால் குற்றப்பார்வை இருப்பதாகும். இந்த வியாதி சேவையில் ஆர்வம் கொள்ள விடுவதில்லை. இது மிகவும் கடுமையான வியாதியாகும். ஒருவேளை குற்றப்பார்வை குறையவில்லை என்றாலும் குடும்ப விவகாரங்களில் 2 சக்கரங்களும் சரியாக செல்லவில்லை என்றாலும் குடும்பம் ஒரு சுமையாகி விடுகிறது. பிறகு விடுபட்டு லேசாக ஆகி சேவையில் எழுச்சி பெற முடியாது. பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இப்படிப்பட்ட 2-3 நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இவை அனைவரிடத்திலும் இருக்க வேண்டும் அல்லது டேப்பில் பதிந்து வைக்க வேண்டும். இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடல் என்று சொல்லுவார்கள். நாடகத்தின்படி தூண்டப்பட்டுள்ளது. அது பிறகு குழந்தைகளுக்கு உதவுகிறது. இப்படிப்பட்ட பாடலை கேட்கும் பொழுது குழந்தைகளுக்கு போதை ஏறுகிறது. நாம் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றோம், ராவணனிடமிருந்து திரும்ப எடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற போதை குழந்தைகளுக்கு எப்போதும் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது சண்டை போடுகிறார்கள் என்றால் நாம் இவர்களிடமிருந்து ராஜ்யத்தை பெறப்போகிறோம் என்ற எண்ணம் வருகிறதல்லவா? இவருடைய கிராமத்தை நாம் நம்முடைய கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா? அவர்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட விஷயத்திற்காக சண்டையிடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய சண்டையோ மாயையுடன் ஆகும். இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நாம் இந்த உலகத்தின் மீது மறைமுகமான விதத்தில் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் அல்லது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையில் இதை சண்டை என்றும் சொல்ல முடியாது. நாடகத்தின்படி சத்தோ பிரதான நிலையில் இருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ள நீங்கள் மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை. இப்போது பாபா புரிய வைத்திருக்கின்றார். வேறு எந்த தர்மங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்பது இல்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் அமர்ந்து புரிய வைக்கின்றார். தர்மத்தில்தான் சக்தி இருக்கிறது என்று பாடப்பட்டுள்ளது. நம்முடைய தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது. நம்முடையது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று குழந்தைகளான உங்களுக்கு பாபாவின் மூலம் தெரிந்திருக்கிறது. பிறகு பாபா வந்து உங்களை அந்த தர்மத்திற்கு மாற்றுகின்றார். நம்முடைய தர்மம் எவ்வளவு சுகம் தரக்கூடியது என்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் யாருடனும் சண்டை போன்றவை போட வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் கூட நேரம் எடுக்கிறது. வெறுமனே சொல்வதன் மூலம் நிலைத்து விடுவார்கள் என்பது இல்லை. உள்ளுக்குள் நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் இப்போது தமோ பிரதானமாக தூய்மை அற்றவர்களாக ஆகியுள்ளோம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருந்தபோது தூய்மையாக இருந்தோம். பிறகு நடிப்பை நடித்து நடித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆகி நாம் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக தங்களை ஆத்மா என்று உறுதி செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் என்ற போதை நமக்கு அதிகரிக்கும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் விகர்மம் விநாசமாகிறது. நினைவின் மூலம்தான் தூய்மையாகி பிறகு சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவோம். இது எவ்வளவு சகஜமான விஷயமாக இருக்கிறது. உலகம் இந்த சாந்தி தாமம் சுகதாமத்தை பற்றி கூட தெரிந்திருக்கவில்லை. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை.
ஞானக் கடல் ஆனவரது தான் ஒரு கீதையே ஆகும். இதில் பெயரை மற்றும் மாற்றி விட்டார்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஞானக் கடல் என்று அந்த பரமபிதா பரமாத்மாவைத்தான் சொல்லப்படுகிறது. வேறு யாரையும் ஞானம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. அவர் ஞானத்தை கொடுத்தால்தான் நீங்கள் ஞானம் உடையவர்களாக ஆவீர்கள். இப்போது அனைவரும் பக்திவான்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படியே இருந்தீர்கள். இப்போது ஞானமுடையவர்களாக ஆகிக்கொண்டே செல்லுகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நினைவினுடைய மறைமுகமான முயற்சி செய்ய வேண்டும். நினைவின் போதையில் மூழ்கி இருப்பதன் மூலம் தானாகவே சேவை அதிகரிக்கும். மனம், சொல், செயலில் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். 2. வாயினால் ஞானத்தின் விஷயங்களையே சொல்ல வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. செய்யக்கூடாத காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஆத்தும அபிமானியாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். இரும்பு போன்ற ஆத்மாவை தங்கம் போல ஆக்கிவிடக்கூடிய மாஸ்டர் பாரஸ்நாத் ஆகுக. விளக்கம். நீங்கள் எல்லோரும் பாரஸ்நாத் தந்தையுடைய குழந்தைகள். மாஸ்டர் பாரஸ்நாத் ஆவீர்கள். எனவே எப்பேற்பட்ட இரும்பு போன்ற ஆத்மாவாக இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய சேர்க்கை மூலமாக இரும்பும் தங்கமாகிவிட வேண்டும். இவர் இரும்பாக இருக்கின்றார் என்று ஒருபோதும் யோசிக்காதீர்கள். பாரஸ் மணியின் வேலையே என்னவென்றால் இரும்பையும் தங்கமாக ஆக்குவதுதான். இதே லட்சியம் மற்றும் லட்சணத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்பொழுது ஆத்மாவாகிய என்னிடமிருந்து ஒளிக்கிரணங்கள் வெளிப்பட்டு அநேக ஆத்மாக்களை தங்கமாக ஆக்கக்கூடிய சக்தி அளித்து கொண்டிருக்கின்றேன் என்று உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஸ்லோகன். ஒவ்வொரு செயலையும் துணிவுடன் செய்தீர்கள் என்றால் அனைவருடைய நன்மதிப்பு கிடைத்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். பரமாத்ம அன்பு இந்த சிரேஷ்டமான பிராமண ஜென்மத்தின் ஆதாரமாகும். அன்பு இருந்தால்தான் உலகம் இருக்கிறது, உயிர் இருக்கிறது என்று கூறவும் படுகிறது. அன்பு இல்லை என்றால் உயிரும் இல்லை, உலகமும் இல்லை. அன்பு கிடைத்து விட்டதென்றால் உலகமே கிடைத்து விட்டது. உலகம் ஒரு துளி அன்பிற்காக தாகம் கொண்டுள்ளது. மேலும் குழந்தைகளாகிய உங்களுக்கோ இந்த பிரபுவின் அன்பு சொத்தாக ஆகிவிட்டது. நீங்கள் இதே பிரபுவின் அன்பில் வளர்கிறீர்கள். அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறுகிறீர்கள். எனவே எப்பொழுதும் அன்பு கடலில் லயித்திருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.